ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இது லைனிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து கரபாகம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரபாகம் இருக்குது. இந்த கரபாகத்தில் வந்து ஒன் சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடணும். எதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பேக் அட்டாச் பண்ணோம். ஸ்லீவுக்கு வந்து 1/2 இன்ச் வச்சு அட்டாச் பண்ணி மேலே திருப்பி டபுள் ஸ்டிச் போடணும். இங்கே பாருங்கள், அடுத்த கரபாகம் வந்து 1 இன்ச் முதல்ல அட்டாச் பண்ணி மேலே திருப்பி ஃப்ளாட்டாக திருப்பி எட்ஜு தையல் ஒன்று, டிஸ்டன்ஸ் தையல் ஒன்று போடணும். ஸ்லீவுக்கு 1/2 இன்ச்சுனா பேக்குக்கு வந்து 1 இன்ச், ஓகேங்களா? இது பேக்கு 1 இன்ச்சில் அட்டாச் பண்ணோம். ஸ்லீவுக்கு வந்து 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணி இந்த ஒரே பக்கமே எல்லா பீஸும் வர மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஒன் சைடு இந்த வச்சு திருப்பிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பேக் வந்து கீழே வச்சு தைச்சிட்டு மேலே திருப்பினீங்கன்னா எல்லாம் ஒரே சைடே வரும், சரிங்களா? இது ரெண்டும் தைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த பேக்கோடைய ஆமில் தான் இந்த ஷோல்டர் உட்காரணும், ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டாக இங்கே பாருங்கள், நம்ம நெக்கோடைய ரவுண்டு, ஆமோடைய 5½ வி கரெக்டாக உட்கார வச்சு. இது ரொம்ப சாஃப்டான கிளாத்து, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பண்ணிட்டேன் பாருங்கள். இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆமில் வந்து இந்த ஷோல்டரை உட்கார வச்சு நீங்கள் ஃப்ரண்ட்டு ரைட் சைடு உட்கார வச்சிட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு இந்த நெக்ஸ்ட் ஆமில் லெஃப்ட் சைடு உட்கார வச்சிட்டிங்கன்னா இங்கே எக்ஸஸாக கிளாத் வரும். இந்த கிளாத்து நம்ம பெல்ட்டுக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா வந்து பெல்ட்டுக்கு வந்து 3 பீஸ் வரணும். இந்த சாஃப்ட் கிளாத்து ஒரே ஒரு பீஸ் தான் வரும். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அதனால் ஒரு பீஸ் தான் வரும். லைனிங் கிளாத் வந்து 3 பீஸ் வரணும் ஒரு பெல்ட்டுக்கு, ஓகேங்களா? மொத்தம் டோட்டலாக 4 பீஸ் வரணும் பெல்ட்டுக்கு. இது நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? ஸ்லீவு, பேக்கு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஓகேங்களா? எக்ஸஸ் கிளாத்து இந்த மாதிரி நிறைய மீறணும். இவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால செஸ்ட் ரவுண்ட் வந்து 50 இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து 110 நான் கட் பண்ணேன். இப்போ இங்கே பாருங்கள், 110 லைனிங் கிளாத்து எடுத்தேன் நான். சாரீ கிளாத் வந்து 70 சென்டிமீட்டர் போதும். ஏன்னா சாரீ பண்ணான்றதுனால 70 சென்டிமீட்டர் போதும். அதிகமாக கட் பண்ணிவிட்டு சாரீ பத்தாமல் போயிட போகுது. சாரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறோன்னாவே 70 சென்டிமீட்டர் போதும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பெல்ட்டு ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடுற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன், ஓகேங்களா? நீங்களும் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.